சாப்பாடு, ரசம், சிக்கன் பொரிச்சிட்ருக்கோம். மயோனஸ் நல்லா இருக்கும். வீட்டிலே ரெடி பண்ண மயோனஸ். இது எப்படி ரெடி பண்ணணும்னா, முட்டை, வெள்ளைப்பூடு, ஜீனி, கொஞ்சோண்டு ஜீனி ஆட் பண்ணணும், நிறையா ஆட் பண்ணக்கூடாது. அந்த மஞ்சள் கருவெலாம் எடுத்துடணும். மஞ்சள் கருவை எடுத்து நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுமா, இங்கே பாருங்கள், வறுத்து வச்சாச்சு. அடுத்த ரெடி. ரசம், செல்லி, இது மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பு இங்கே கறி வந்திருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். இது சில்லி பவுடருக்கு எடுத்து வச்சுட்ருக்கோம். இந்த அந்த பாக்ஸ் ரெசு பேப்பர் போட்டு வச்சுருக்கோம். சாப்பாடு இந்த ட்ரக்கு. அப்படியே பக்கம் அப்படியே வச்சு ஊறுது. சில்லி, அப்படியே லெக் பீஸ் அப்படியே போட்டால் அப்படியே மாதிரி கொதிக்குது. சாப்பிடும்போது என்னம்மா டேஸ்ட் இருக்க போதோ தெரியல. எதுக்கு நேரமாக பம்ஸ் வந்துட்டுருக்கு. அதிகமாக கலர்லாம் யூஸ் பண்ணல, சும்மா நார்மலான கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணல. ஆனால் என்னென்னா, குழந்தைகள்லாம் சாப்பிடணும்ல, குழந்தைகளுக்குலாம் அவ்வளோ கண்டி கலர்லாம் சேர்க்கக்கூடாது இல்லையா, அதனால் லைட்டாக ஆட் பண்ணி பொரிச்சிட்ருக்கோம். உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்ட்டு சொல்லுங்கள். நாங்கள் எங்கள் பவித்ரனுக்கு தான் இருந்தது. லாலிபாப் கொஞ்சம் பீஸ் சின்னதாக இருக்கும் பார்க்குறதுக்காக. செல்லில் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது. அது என்னென்னா, ரொம்ப முருகல் விட்டால் அப்படி தான் இருக்கும், கலர் வரும். ரொம்ப நேரம் வந்தால் கலர் சேஞ்ச் ஆகும்ல. லெக் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. 2 டிஷ்யூ பேப்பரை வச்சு இந்த லெக் பீஸ் மட்டும் வச்சா பார்க்கலாம். ஆமாம் ஆமாம். இப்போ அடுத்து பீஸ் போட போகிறோம். பீஸ் திண்டுக்கல்லில் நாங்கள் சிந்து சிக்கன் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது சிக்கனுக்கு சிந்து போடும்போது செம்ம டேஸ்ட்டு, கலர்ஃபுல்லும் வரும். நம்ம வேறு பொடிலாம் போட்டோன்னா கொஞ்சம் கலருக்கு ஆட் பண்ண வேணும். இதில் கலரே ஆட் பண்ண தேவையில்லை. அந்த ஒரு படி மட்டும் போட்டு அப்படியே பிரட்டி அப்படியே பொரித்து அப்படியே சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டு, வேறு லெவலு.